இங்க சோஷியல் மீடியாவுல நெறைய பேரு தன்னைத்தானே நாட்டாமை அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஒருத்தரோட தப்ப வந்துட்டு சுட்டிக்காட்டும் பொழுதோ, இல்ல அவங்க தப்ப வந்து அம்பலப்படுத்தும்போதோ, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும், இல்ல அதனால வேற யார் மனதாவது பாதிக்கப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்குறதே கிடையாது. இப்போ கூட ரீசென்ட்டா பஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அத ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்து போட போயிட்டு ஒரு உயிரே வந்து போயிருக்கு. ஸோ எது ஒண்ணுமே நம்ம யோசிச்சு செய்றதில்ல. ஒரு தப்ப தட்டி கேட்கணும் அப்படின்னா, அத எப்படி செய்யணும், ஏன் செய்யணுன்ட்டு ரூல்ஸ் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி நானே இந்த மாதிரி பஸ்ல ஒரு இன்சிடென்ட்ட வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, பஸ்ல மழை மழை பெய்யும் பொழுது, பஸ்ல வந்துட்டு தண்ணி அப்படி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பேசஞ்சர்ஸ் யாராலயுமே அங்க உட்கார முடியல, நிக்க முடியல. அத நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். அப்ப இருந்த Facebookல நான் போட்டேன். என்ன சொல்லி போட்டேன்னா, இத நான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு மரியாதைக்குரிய விதமா தெரிவிக்கிறேன். மழை காலமே இன்னும் தொடங்கல. ஆனா, அதுக்குள்ளவே இந்த பேருந்துல வந்து இவ்ளோ தண்ணி கொட்டுது. அதிகாரிகள் யாருன்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா நடவடிக்கை எடுங்க. இத தயவு கூர்ந்து பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ இது வந்துட்டு டைரக்ட்டா இல்ல இன்டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த சொசைட்டிக்கு நல்லது செய்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தேன். அதையே நான் பயந்து தான் ஷேர் பண்ணேன். பட் அந்த இடத்துல இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பஸ்ல வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஃபேஸ கவர் பண்ணியிருக்காங்க. யார் உயிர் போச்சோ, யார் வந்து தப்பானவங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்களோ, அவங்க ஃபேஸ் நல்லா தெளிவா தெரியுது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர வந்துட்டு அந்த மாதிரி சோஷியல் மீடியாவுல காட்டுறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல. கரெக்ட்டா. ஒரு தனிப்பட்ட நபர வந்துட்டு இவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடிய உரிமை நம்மகிட்ட இல்ல. அப்படி தப்புனா, அங்கேயே அத வந்துட்டு நம்ம கேட்கலாம். ஒருத்தர் பஸ்ல நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க தைரியமா கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, தள்ளி நில்லுங்கன்னு வார்ன் பண்ணுங்க. இல்ல அங்க இருக்கிற 4 பேர கூப்பிட்டு இந்த மாதிரி இவரு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம தைரியமானவங்க அப்படின்ற நெனப்போட தானே நம்ம வீடியோ எடுத்து ஷேர் பண்றோம். அதே தைரியத்தோடவே அங்கருந்தே அத தட்டி கேட்டுருக்கலாம் இல்லையா? தப்பே இல்ல இல்லையா? பட் இன்டைரக்ட்டா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நபர வந்துட்டு எல்லார் முன்னாடியும் பழி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. கரெக்ட்டா? ஏன்னா எல்லாருக்குமே இங்க ஒரு மனசு இருக்கு. அது எவ்ளோ பெரிய தப்பு பண்ணவங்களையும் வந்துட்டு ரொம்ப மரியாதைக்குரிய விதமா தான் நம்ம நாட்ல வந்துட்டு ட்ரீட் பண்றாங்க. கரெக்ட்டா? சாகக்கூடிய தூக்கு தண்டனை கைதி கிட்ட கூட கடைசி ஆசை என்னன்னு தான் கேட்குறாங்க. ஆனா, இங்க ஒருத்தரோட மனச வந்து புண்படுற மாதிரி, எல்லாரும் அவங்கள அசிங்கமா திட்டுற மாரி, அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு தலை குனிஞ்சு நிக்கிற மாரி, அவரோட எதிர்காலத்த வந்துட்டு கேள்விக்குறி ஆக்குற மாதிரி, இந்த மாரி அவரோட ஃபேஸ வெட்ட வெளிச்சமா தெரியிற மாதிரி வீடியோ எடுத்து போடுறது மிகப்பெரிய தவறு. ஆனா, இது வந்து என்னன்னா, தைரியமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. தப்ப தட்டி கேட்கறது வந்துட்டு எவ்வளோ தைரியமோ, அத சரியான முறையில தட்டி கேட்கறது அத விட பெரிய தைரியத்துக்குரிய விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா, அப்போ பொண்ணுங்க வந்துட்டு யாரையுமே வந்து தட்டி கேட்கக்கூடியதா சோஷியல் மீடியாவுல போடக்கூடாது அப்படின்னா, போடக்கூடாது தான். ஓகேங்களா? யாரையுமே நம்ம வெளிப்படையா வந்து தப்பு சொல்ல முடியாது. எப்படி எப்படி நம்ம வந்துட்டு அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியும்? இதுதான் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? சினிமாவோ, இல்ல அரசியலோ இது கிடையாது. ஒரு பர்ட்டிகுலர் நபர் மேல நமக்கு இருக்கக்கூடிய வஞ்சகத்த கொட்டுறதுக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தரு நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள டைரக்ட்டா தான் தட்டி கேட்கணும். இன்டைரக்ட்டா இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியிற மாரி பண்ணி அவமானப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? நம்ம தைரியமா இருக்கிறது கரெக்ட்டு தான். இப்ப எல்லாரும் என்ன சொல்வாங்க, "பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் குடுத்தது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு பாத்தியா?" அப்படின்ற மாரி தானே பேசுவாங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணணும், நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்த நம்மளோட சுதந்திரம் வேற யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. இதுக்கு மேல எந்த பொண்ணுக்காச்சும் தட்டி கேட்க தைரியம் வருமா? வராது இல்லையா? இந்த ஒரு இன்சிடென்ட்டால. ஸோ, நம்ம தப்ப தட்டி கேட்கணும். அத வந்துட்டு சரியான அணுகுமுறையோட, யார் மனதும் புண்படாத மாதிரி, தப்பு செஞ்சவரே திருந்துற மாதிரி நம்ம வந்து தட்டி கேட்கணும். ஒருத்தர் குற்றவாளியே இல்லாதப்போ, அவங்கள தண்டனைக்குரிய நபரா மாத்துறது பெரிய தப்பு. ஒரு நல்ல மனுஷனோட உயிர் இன்னைக்கு போயிருக்கு. அதுக்கு நம்ம கண்டிப்பா பொறுப்பேத்து தான் ஆகணும். யாரோட மனதையும் புண்படுத்தி சோஷியல் மீடியாவுக்குள்ள வர ட்ரை பண்ணாதீங்க. அது எப்பவுமே நிலைச்சு இருக்காது. டைரக்ட்டா எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா வந்துட்டு டீல் பண்ணணும். அங்கேயே வந்துட்டு இத மாரி பண்ணாதீங்க, இது தப்புன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இன்னும் எத பத்தி பேசணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.